அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் முடிவுக்கு வருமா என்று கேள்விகள் எழுப்பும் வகையில் ட்ரம்பினுடைய தற்போதைய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல், அமெரிக்காவுக்கு உதவ எந்த ஒரு நாடுகளும் முன்வராத நிலைப்பாடு, தொடர்ச்சியாக அமெரிக்காவில் எழுந்திருக்கக்கூடிய உள்நாட்டு எதிர்ப்பு, இவை ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஈரான் போரிலிருந்து அமெரிக்கா விரைவில் வெளியேறலாம் என்ற செய்திகள் ஒருபுறம் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரான் நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அமெரிக்க அரசை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்கர்களையும் நடுங்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்ன அறிவிப்பு? கனடா, ஐக்கிய நாடுகள் சபை, ஸ்பெயின் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக பிந்திய முக்கிய நிகழ்வுகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலில் இருந்து அமெரிக்கா வெளியேற தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஊடகங்களுக்கு நேற்று அவர் கொடுத்த நேர்காணலின் போது ஈரான் போரிலிருந்து இன்னும் சில வாரங்களில் அமெரிக்கா வெளியேறலாம் என்றும், ஈரானில் எமது இலக்குகளை நாம் அடைந்து விட்டோம், இனி அங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாது, எனவே ஈரான் போரிலிருந்து வெளியேறப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை நீங்கள் வேண்டுமென்றால் சென்று உங்கள் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள், அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல் நடத்தும் திட்டமில்லை என்பதை நேற்று தெளிவுபடுத்தியிருந்தார். இதற்கு முன்பு ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றப் போகின்றோம், ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த ஹார்முஸ் நீரிணை இனியும் வைத்திருக்க முடியாது, அமெரிக்க கமாண்டோக்கள் இறங்கப் போகின்றார்கள், ஹார்முஸ் அமெரிக்க வசப்படுகின்றது என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் பில்டப் செய்தார். ஆனால் தரையில் நிலைமைகள் வேறு மாதிரி இருந்தன. ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய சிறப்பு படைகளை ஈரான் நிலைநிறுத்தி இருந்தார்கள். அதை மீறி அதை கைப்பற்ற முனைந்தால் அங்கு செல்லும் அமெரிக்கர்களின் நிலை மிக மோசமாக இருக்கும் என்பதை அமெரிக்க இராணுவ தளபதிகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதோ அல்லது கார்க் தீவை கைப்பற்றவோ முனைந்தால் அது அமெரிக்க இராணுவத்தின் தற்கொலைக்கு ஒப்பானது என்பதை மீண்டும் மீண்டும் அமெரிக்காவினுடைய இராணுவ முன்னாள் அதிகாரிகளை வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த பின்னணியில் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து பின்வாங்கிய ட்ரம்ப் தற்பொழுது போரிலிருந்து முழுமையாக பின்வாங்கப் போகின்றாரா என்ற கேள்விகள் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை நம்புவது ஒரு கடினம். ஏற்கனவே குறிப்பிட்ட நம்பகத்தன்மையற்ற மனிதர், நேரத்துக்கு நேரம் ஒரு பச்சோந்தி என்று சொல்வார்கள், எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். அப்படியான ஒரு பச்சோந்தி தனமான ஒரு அதிபர் தான் இந்த ட்ரம்ப். எனவே காலை ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு என பேசக்கூடிய இந்த அதிபருடைய பேச்சுக்கள் நம்பகத்தன்மையானவையா என்பதை அடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக நமக்கு தெளிவுபடுத்தும். அடுத்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதற்கான உத்தரவாதங்களை அது எதிர்பார்க்கின்றது என ஈரானுடைய அதிபர் பெசாஸ்கியான் தெரிவித்துள்ளார். எமக்கு இங்கு தற்காலிகமான போர் நிறுத்தம் தேவை கிடையாது, இந்த பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை யுத்தங்களும் நிறுத்தப்பட வேண்டும். காசாவில் பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தப்படும் படுகொலை, லெபனானில் லெபனானிய குடிமக்கள் மீது இஸ்ரேல் வலிந்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள், அதேபோல் ஈராக்கில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள், ஈரானில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் என பிராந்தியம் முழுவதும் நடத்தக்கூடிய போர்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மீண்டும் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நாங்கள் ஒருபோதும் நடத்த மாட்டோம் என்ற உத்தரவாதம் சர்வதேச நாடுகள் முன்னிலையில் வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் யுத்தத்தை ஆரம்பிப்பது, ஈரான் தாக்குதல் அதிகரித்தவுடன் அவர்கள் பதுங்கிக் கொள்வது, மீண்டும் தங்களை தயார்படுத்திவிட்டு ஈரான் மீது தாக்குவது, இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஈரான் தற்போது விரும்புகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை முழுமையாக நிறுத்துவோம், அமெரிக்கா நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையான உத்தரவாதம், அமெரிக்கா இவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதால் வேறு நாடுகள் முன்னிலையில் ஒரு உத்தரவாதம், சர்வதேச நாடுகளின் உத்தரவாதத்தை ஈரான் எதிர்பார்ப்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சி நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானினுடைய நகரங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க விமானங்கள் குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை டெஹ்ரானாக இருக்கலாம், இஸ்பஹானாக இருக்கலாம், வேறு பகுதிகள் ஹோமாக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் மிக கடுமையான குண்டுவீச்சை மழையாக அமெரிக்க இராணுவம், இஸ்ரேல் இராணுவம் பொழிந்து கொண்டிருக்கின்றது. விமானங்கள் டெஹ்ரான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அடுக்கடுக்காக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியனும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியும் மக்களுக்கு முன்பாக மக்களோடு மக்களாக பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த தலைவர்களை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு அதிசயமாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு பெரிய மரண அச்சுறுத்தல் இருக்கின்றது. இஸ்ரேல், அமெரிக்கா இவர்களை வேட்டையாடுவதற்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேடி தேடி அவர்களை ஒத்த தலைவர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக வீதிகளில் இறங்கிய மக்களுடன் கைகோர்த்து மக்களோடு மக்களாக இந்த கும்பலுள் சாதாரண தெருக்களில் இவர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒருபுறம் இது ஈரான் மக்களுக்காக இவர்கள் எந்த கணத்திலும் உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டாலும், இன்னொரு புறம் இதுவே இவர்களுக்குரிய பாதுகாப்பு சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த தலைவர்களுடைய, ஈரான் தலைவர்களுடைய பலம் பலவீனம் இரண்டும் இதுவாகத்தான் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இக்கட்டான நேரத்தில் மக்களுடன் தான் நாங்கள் இருக்கின்றோம், ஓடி ஒழியவில்லை. எங்களுடைய பாதுகாப்பு என்பதற்கு அப்பால் மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே நேற்றைய இந்த காணொலியை பார்த்தால் தெரியும், பெஷாஷ்கியானும் அப்பாஸ் அரக்ஷியும் சர்வ சாதாரணமாக இந்த குண்டுவீச்சுக்களுக்கு நடுவே மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஈரானுடைய புரட்சிகர காவலர் படை IRGC நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் நிலைகுலிய வைத்தது. இதுவரை அமெரிக்காவின் இராணுவ இலக்குகளை, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து, அமெரிக்காவுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களை வைத்திருந்த நாடுகளின் இராணுவ இலக்குகளை, அவர்களுடைய போர் விமானங்களை, போருக்கு பயன்படுத்தக்கூடிய விமானத்தளங்கள், கடற்படை தளங்களை தாக்கிய ஈரான் முதல் தடவையாக இனி ஈரான் தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்தால் அமெரிக்காவின் முன்னணி நிதி நிறுவனங்கள் அத்தனையும் மத்திய கிழக்கில் தாக்கியளிக்கப் போவதாக ஒரு திடீர் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். குறிப்பாக கூகுள் நிறுவனம், மெட்டா நிறுவனம், ஆப்பிள் நிறுவனம், பல்வேறுபட்ட நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு 15 நிறுவனங்கள், மெட்டா, கூகுள் மற்றும் பல்வேறுபட்ட ஆப்பிள், இன்டெல் போன்ற நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டு இந்த நாடுகள், இந்த நிறுவனங்களினுடைய அலுவலகங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றதோ அவையெல்லாம் குண்டு வீசி தகர்க்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் மத்திய கிழக்கில் பல நூற்றுக்கணக்கான இந்த நிறுவனங்களுடைய கிளைகள் இருக்கின்றன. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் மிகப்பெரிய அளவிலான மக்கள் இந்த நிறுவனங்களினுடைய பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய முதலீடுகளை மத்திய கிழக்கில் இந்த நிறுவனங்கள் செய்திருக்கின்றன. எனவே ஈரான் இந்த அலுவலகங்களை தாக்கி அளித்தால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்ற நிலையில் அவர்களும் தற்போது அஞ்சி போய் இருக்கின்றார்கள். ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய நிலை என்ன என்பது இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு எதிராக, அமெரிக்க கார்ப்பரேட்களுக்கு எதிராக ஈரான் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு புதிய யுத்தமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், இந்த நிறுவனங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் தூரமாவது தள்ளி செல்லுங்கள் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது. இதையடுத்து சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், அமெரிக்கர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், நீங்கள் அவசியமின்றி பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம், பொது நிகழ்வுகளிலோ அல்லது கேளிக்கைகளிலோ கொண்டாட்டங்களிலோ கலந்து கொள்ள வேண்டாம், மறு அறிவித்தல் வரை நீங்கள் எங்கே தங்கி இருக்கின்றீர்களோ உங்கள் வீடுகளுக்குள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு அவர்களால் வழங்கப்பட்டிருப்பதும் அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கில் எவ்வளவு தூரம் அஞ்சி போயிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து பிரான்சினுடைய ஒரு அதிரடி அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தோம். அதில் பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய விமானங்கள் தரையிறங்குவதற்கு தடை விதித்திருந்தார்கள், அல்லது அமெரிக்க விமானங்கள் தங்கள் வான்வெளியில் பறப்பதற்கு தடை விதித்திருந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்போது வெளியான தெளிவான தகவலின் அடிப்படையில்
ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்துவதற்காக அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற விமானம் தன்னுடைய வான்பரப்பில் பறக்க முடியாது என்று பிரான்ஸ் தடை விதித்திருந்தார்கள். அதாவது ஈரான் மீது குண்டுவீச்சை நடத்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற விமானங்களை பிரான்ஸ் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இதை ட்ரம்பும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ட்ரம்ப் வழக்கம் போல பிரான்சினுடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதது, இந்த நாளை கேலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிரான்ஸ் இதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்கும். இவர் ஸ்பெயினை மிரட்டுகின்றார், பிரான்ஸை மிரட்டுகின்றார், பிரிட்டனை மிரட்டுகின்றார், ஈரானை மிரட்டினார். அந்த ஈரான் அவருடைய மிரட்டலை சிறிய ஒரு கடுகளவும் கணக்கெடுக்கவில்லை. ஈரான் ட்ரம்பின் பேச்சுக்களே தற்போது கணக்கில் எடுப்பதில்லை. இப்படியான சூழ்நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளும் துணிந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தும் இந்த யுத்தத்தில் ஏனைய நாடுகள் கூட அமெரிக்காவின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரப்போகின்றார்களா என்பதைத்தான் நாங்கள் உற்று நோக்கக்கூடிய வகையில் ஐரோப்பிய நாடுகளுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த பிரான்சினுடைய அறிவிப்பு நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியே விட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்த ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் நேற்று சீனா இஸ்ரேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானை நீங்கள் மற்றொரு காசாவாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். காசாவில் எவ்வாறு பொதுமக்களை அழித்து பொதுமக்களின் வாழ்விடங்களை தரைமட்டமாக்கினீர்களோ அதுபோன்ற நடவடிக்கையை நீங்கள் லெபனானிலும் மேற்கொண்டு வருகின்றீர்கள். 1200க்கும் மேற்பட்ட குடிமக்கள், 1200க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்கள் கிடையாது, போராளிகள் கிடையாது, அது வேறு கிடக்கு. பொதுமக்கள், லெபனான் குடிமக்களை நீங்கள் படுகொலை செய்திருக்கின்றீர்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே லெபனானிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக வெளியேற வேண்டும், லெபனானின் பொதுமக்களின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைக்கதை நிறுத்த வேண்டும் என சீனா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு ஐநா சபையில் விடுத்திருக்கின்றார்கள். The ongoing exchanges of fire between Israel and Hezbollah have plunged the people of the region into the suffering war. Israel's continuous escalation of military offensives has already killed over 1,200 people. The recent announcement by Israel to expand ground operations in Lebanon and extend the so-called buffer zone risks further prolonging and escalating the conflict, which is a cause for concern. Lebanon must not. கனடாவும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை சீனாவுடன் சேர்த்து விடுத்திருக்கின்றார்கள். பிரதமர் மார்க் கார்னி, லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய படையெடுப்பு சட்டவிரோதமான படையெடுப்பு, இது மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம், பொதுமக்கள் கட்டமைப்புகளை தொடர்ந்து இலக்கு வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கனடாவும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தற்போது இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள். It's an illegal invasion it's an invasion of Lebanon. It's a violation of their territorial sovereignty, integrity, sovereignty. And the point I was making as well, from a practical perspective, the government of Lebanon has banned Hezbollah. It's taking action. இந்த சூழ்நிலையில் தான் ஐக்கிய நாடுகள் சபையும் பாலஸ்தீன மக்கள் மீது கட்டாய மரண தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுவது ஒரு போர்க்குற்றம் எனவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐநா தாமதமாக கூறினாலும் கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலில் நிறைவேற்றும் மரண தண்டனை சட்டத்தை கண்டித்திருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலின் உடைய படுகொலைகளை, இஸ்ரேலின் உடைய போர்க்குற்றங்களை உலகம் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதே தற்போது ஒரு ஆரோக்கியமான விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறுதியாக ஈராக்கில் ஒரு மிகப்பெரிய பதற்றம். ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாத்தில் வைத்து அமெரிக்காவின் ஒரு பிரபல பத்திரிகையாளர் கடத்தி செல்லப்பட்டு விட்டார். இதனுடன் தொடர்பில் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் இருப்பதாக அமெரிக்கா வழக்கம் போல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க ஊடகவியலாளரை ஈராக்கில் கடத்தி சென்றதற்கு பின்னணியில் கட்டாப் ஹிஸ்புல்லாவின் உடைய உறுப்பினர்கள் இருக்கலாம் என்று தெரிவித்திருப்பதுடன் சுயாதீன ஊடகவியலாளர் ஷெல்லி கிட்டில்சன் செவ்வாய்க்கிழமை மாலை பக்தாத்தில் வைத்து கடத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை வாஷிங்டன் நன்கு அறிந்துள்ளதாகவும் அங்குள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து ஏற்கனவே நாங்கள் எங்கள் ஊடகவியலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போதிலும் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை குறிப்பாக பொருட்படுத்தவில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதோடு அவரை மீட்பதற்கு தாங்கள் ஈராக் அரசுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்ற செய்தியையும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானை ஆக்கிரமிக்க போய், ஈரானை கைப்பற்ற போய் இறுதியில் ஈராக்கை அமெரிக்கா இழந்து விடுமா என்று ஏற்கனவே அங்கிருக்கும் சம்பவங்கள் எல்லாம் கூறும் சூழ்நிலையில் தற்போது
ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகையாளரும் கடத்தப்பட்டுள்ளமை அமெரிக்காவுக்கு மிக பெரும் சிக்கலையும் இராயதந்திர ரீதியில் பின்னடைவையும் ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் பிரதேசங்களில் அல்லது நீங்கள் வாழும் நாடுகளில் இந்த போர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள், போரினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்த உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.